என் தங்கமே, நான் காண்பித்திருக்கின்ற இந்த தேதியில் உன்னை தேடி ஒருவரை நான் வரவைக்கப் போகின்றேன். அவரால் உன் வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்பமும் நடக்கும். அதனால் இந்த கருப்பன் யாரை உன்னை தேடி வரச் செய்யப் போகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த அப்பன் வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும். இந்த கருப்பன் வாக்கு உனக்கு அது யார் என்பதனை சொல்லிவிடும். என் பிள்ளையே, அதை தெரியாமல் நீ விட்டு விட்டாய் என்றால் நடப்பது என்னவென்று உனக்கு அறியாமல் போய்விடும். அதனால் இந்த கருப்பன் நான் சொல்வதை கேட்டு உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரப்போவது யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற சில நல்ல விஷயங்களுள் இவரும் ஒன்று. அதனால் இவர் உன்னை தேடி வருகின்ற நேரம் நீ எக்காரணம் கொண்டும் அவரை தவிர்த்துவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடக்கூடாது. அதனால்தான் இத்தனை நாட்களுக்கு முன்பே உன் அப்பன் உன்னிடத்தில் இவரை பற்றி சொல்ல வந்திருக்கின்றேன். கருப்பன் சொல்கின்ற விஷயத்தை தெரிந்து கொண்டவர்களுக்கு வாழ்க்கையில் நன்மை எப்பொழுதுமே நடக்கும். அப்பன் வாக்கினை கேட்க எந்த நேரத்திலும் விருப்பம் இல்லாதவர்களுக்கு தன்னை சுற்றி வருகின்ற சந்தோஷங்கள் கூட தெரியாமல் போய்விடும். தனக்கு கிடைக்காதா என்று ஏங்கிய விஷயங்கள் தன் கைகளில் வந்து நிற்கும் பொழுது கூட இதுதான் அந்த விஷயம் என்று தெரியாமல் விட்டு விடுவார்கள். அப்படி செய்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கருப்பன் உனக்கு முன்கூட்டியே எதுவாக இருந்தாலும் சொல்லிவிடுகின்றேன். என் பிள்ளையே, என் மீது அன்பு கொண்டு கருப்பன் நம் வாழ்க்கையில் நல்லது நடத்தி கொடுப்பான் என்கின்ற நம்பிக்கையோடு என்னை தேடி வருகின்ற பிள்ளைகளுக்கு இந்த வாக்கு நிச்சயமாக கண்ணில் படும். அப்பன் எந்த அளவிற்கு உன் மீது அன்பு கொண்டிருக்கின்றேன் என்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளையே, என்னெல்லாமோ உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்து விட்டது. நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு, கற்பனை கூட காண முடியாத அளவிற்கு எல்லா விஷயங்களும் நடந்து முடிந்து விட்டது. இதற்கு மேலும் எதுவும் இல்லை. இதற்கு மேல் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற நன்மைகளை மட்டும்தான் நீ பார்க்க வேண்டும். அனுபவிக்க வேண்டியதை எல்லாம் அனுபவித்து விட்டாய். இனிமேல் சந்தோஷம் மட்டும்தான் உனக்கு மீதம் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அத்தனை இன்பங்களும் உன்னை வந்து சேர்வதை நீ புரிந்து கொள்வாய். யாரால் உனக்கு இத்தனை கஷ்டங்கள் வந்தது என்று எண்ணி நீ இத்தனை நாளும் வேதனைப்பட்டு நின்றாயோ, அவர்களே உனக்கு நல்லதை செய்ய துணிந்து வருவார்கள். என் பிள்ளையே, அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையிலும் உனக்கு உதவி செய்யக்கூடிய சிலர் மறைமுகமாக இருக்கின்றார்கள். இவர்களை நான் சொல்கின்ற இது போன்ற நாட்களில்தான் உன்னால் காண முடியும். உனக்கு குறித்து கொடுத்திருக்கின்ற இந்த நாளானது 4/8/2024. இந்த நாளில் அவர்கள் உன்னை தேடி நிச்சயமாக வருவார்கள். இந்த கருப்பன் அவர்களை உன் இல்லத்தை தேடி வரவழைப்பேன். ஏன் என்றால் என் பிள்ளை ஒவ்வொரு நாளிலும் உனக்கான சந்தோஷத்தை பெறுவதற்காக நீ எடுத்துக்கொள்கின்ற உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய உழைப்பும் இந்த கருப்பனை அத்தனை அதிகமாக கவர்ந்து விட்டது. அப்பன் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயங்களை கணித்து வருகின்றேன். என்ன நடக்க வேண்டும், எதை நடத்த வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் அதனை நான் நிச்சயமாக நடத்தி கொடுக்கின்றேன். அதனால் அன்றைய தினம் என்ன நாள் என்பதனை நான் சொன்ன பிறகு நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, அன்று ஆடி மாதத்தினுடைய அமாவாசை நாள். ஆடி மாதத்தினுடைய அமாவாசையானது மற்ற நாட்களை விட அதிகமான சிறப்பு வாய்ந்த நாள் அல்லவா? அதனால் இந்த நாளில் உன்னுடைய இல்லத்தில் இறந்து போனவர்களை வணங்கி நீ வழிபட வேண்டும். என் பிள்ளையே, உன்னுடைய இல்லத்தில் இறந்து போன முன்னோர்கள் அங்கே நிச்சயமாக வருகின்றார்கள். அவர்களைத்தான் நீ வரவழைக்க வேண்டும். என் பிள்ளையே, எப்படி உனக்கு நல்லதை செய்வதில் முதல் வரிசையில் உன்னுடைய குல தெய்வம் நிற்கின்றதோ, அடுத்ததாக உன்னுடைய இஷ்ட தெய்வம் நிற்கின்றதோ,
அதுபோலத்தான் அந்த வரிசையில் அடுத்ததாக உன்னுடைய முன்னோர்கள் நிற்கின்றார்கள். அவர்களினுடைய ஆசிகள் முழுமையாக கிடைத்து விட்டது என்றால் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் ஒவ்வொன்றாக சற்று நேரத்தில் நடக்க தொடங்கிவிடும். நீ சரியாகத்தான் எல்லாமே செய்து கொண்டிருக்கிறாய் என்றால் எப்படி உனக்கு எதுவும் தவறாக நடக்கும்? எந்த ஒரு விஷயமுமே தவறாக நினைப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்துவிட்டு நிச்சயமாக அதன் பிறகு இவர்கள் நல்ல ஆசிகளை வழங்கி இங்கிருந்து செல்ல வேண்டும். அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை நீயும் நடந்து கொள்ள வேண்டும். உன் இல்லம் தேடி வருகின்ற இவருக்கு மனமகிழ்ச்சி அடைவதற்கான அத்தனை விஷயங்களையும் நீ செய்து கொடுக்க வேண்டும். குறிப்பாக ஒரு சொம்பு நிறைய நீரை உன் இல்லத்தில் வைத்திருக்க வேண்டும். உனக்கு நல்லது நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் செய்த முடிவு உண்மை என்றால் நிச்சயமாக எண்ணி சில நாட்களுக்குள் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நடந்தே தீரும். நீ எதிர்பாராத விடையை உனக்கான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும். பதில் தெரியாத நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் அதையெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கப் போகின்ற விஷயம் ஒன்று நடக்கப் போகிறது என்றால் அதை ஒருபொழுதும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. என் தங்கமே, எந்த நேரத்தில் எல்லாம் உன்னுடைய மனது காயப்பட்டு வேதனைப்பட்டதோ அப்பொழுதெல்லாம் இவர்கள் உடனிருந்து உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கி கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் இருந்து மீண்டு வருகின்றாயல்லவா? நீ அப்படியே தேங்கி நின்று விடவில்லை. ஏதோ ஒரு விஷயத்தை பிடித்து கொண்டு என் பிள்ளை நீ மேலேறி வந்து கொண்டுதான் இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாமும் உனக்கு நன்மையை கொடுப்பதற்கு என்பதனை எப்பொழுது நீ உணரப் போகின்றாய்? எல்லா கஷ்டங்களும் ஒரு நாள் உன்னை விட்டு நீங்கும் என்பதனை எப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகின்றாய்? எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் காரணம் என்னவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். அதை மீண்டும் மீண்டும் நினைப்பதனால் எந்த பலனும் இல்லை. நீ ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் முடிவுகளை ஓரம் கட்டி விட்டாயானால் அத்தோடு அந்த பிரச்சனைகளை முடித்து விட வேண்டும். மேலும் மேலும் இந்த பிரச்சனைகளுக்கு நீ ஒருபொழுதும் காரணமாகிவிடக்கூடாது. மேலும் மேலும் கஷ்டங்களை கொடுப்பது நீயாக இருந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் என்பது அவர்களுக்கு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடாது. இந்த கருப்பன் உனக்கு இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அதை நீ தெளிவாக தெரிந்து கொள். யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றது. அதனால் இந்த நாளில் அவர்களை நீ மனதார அழைத்து விட்டால் போதும். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும். அவர்கள் எப்படி உன் வாழ்க்கைக்குள் வர முடியும்? அவர்கள் எப்படி உன் இல்லத்திற்குள் நுழைய முடியும் என்று தானே யோசிக்கின்றாய்? என் குழந்தையே, இது போன்றவர்கள் உன் இல்லத்திற்குள் வர வேண்டும் என்றால் இல்லத்தின் வாசலில் நிச்சயமாக கோலம் இருக்கக்கூடாது. அப்படி கோலம் இருக்கிறது என்றால் அதை பார்த்துவிட்ட இவர்கள் இன்று கூட நம்மை நினைக்காமல் இவர்கள் தெய்வங்களை வணங்குகிறார்கள் என்று சொல்லி அங்கிருந்து மன வருத்தத்தில் சென்று விடுவார்கள். நீ தெய்வத்தை வணங்குகிறாய் என்பது அவர்களுக்கு கோபம் கிடையாது. அவர்களால் முடியாத செயல் இந்த கருப்பனிடத்தில்தான் உனக்கு செய்யச் சொல்லி சொல்வார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் வருந்துவது எதுவும் கிடையாது. அவர்களினுடைய எண்ணம் இது போன்ற நாட்களிலாவது நம் பிள்ளைகள் நம்மை நினைக்கின்றார்களா என்பதுதான். இல்லை ஒரே அடியாக நம்மை மறந்து விட்டார்களா என்பதுதான். நீ அவர்களை நினைக்கிறாய் என்று அவர்களுக்கு தெரிந்துவிட்டது என்றால் அதைவிட சந்தோஷம் அவர்களுக்கு வேறென்ன இருக்க முடியும்? இங்கு வாழத்தான் முடியவில்லை, நாம் இவர்களின் நினைவில் இருப்பதையாவது தெரிந்து கொள்வோம் என்று அவர்கள் ஆசைப்படுவார்கள் அல்லவா? அது உண்மைதானே? அதனால் என் பிள்ளை இதையெல்லாம் செய்து உன் இல்லம் தேடி இந்த நாளில் வரப்போகின்ற இவரை வரவழைத்து உனக்கான பல நல்ல வேண்டுதல்களை எல்லாம் நீ நிறைவேற்றி கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொண்டு இந்த கருப்பன் சொன்னது போல இவர்களை வரவழைத்து உன் இல்லத்தில் பல நல்ல விஷயங்களை நீ நடத்தி கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வு இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டது உண்மை என்றால் இனிமேல் வரப்போகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீ சரியாக எதிர்கொண்டு விடுவாய். நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது. இந்த கருப்பனின் ஆசீர்வாதத்தோடு உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது. எதற்கும் கலங்காமல் இரு. அப்பன் வருகின்றேன். என் தங்கமே,
இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.